தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலையில் 4வது நாளாக மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. தண்ணீர் தட்டுப்பாட்டால் காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடும் பாதிப்பு. நெல் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டை விட 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் சரிவு. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்காத கர்நாடகா 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறக்க ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. காவிரி மேகதாது விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கப் போகிறது தமிழ்நாடு அரசு? உயர் அதிகாரிகளோடு இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதல்வர் விஜய். காவிரி விவகாரத்தில் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டம் அறிவிப்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்கள் நலன் பாதிக்கப்பட அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என்று திமுகவுக்கு தாவேகா பதிலடி. ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் திமுக பிதற்றுவதாகவும் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட திருமாவளவன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழக முதல்வரின் கர்நாடக பயணம் தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி கவலை. கர்நாடகாவின் சூழ்ச்சியில் முதல்வர் விஜய் விழுந்துவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தல். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். கர்நாடக முதல்வர் DK சிவக்குமாரை அழைத்து வந்து தமிழக வறட்சியை காண்பிக்கவும் வேண்டுகோள். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தும். கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் DK சிவக்குமார் அழைப்பு. மேகதாது அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்க முடிவு. காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படம் ஓடும் தியேட்டர் முன்பு கன்னட அமைப்பினர் போராட்டம். உழவன் விரைவு ரயில் உட்பட 9 ரயில்களின் சேவையில் மாற்றம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளால் நடவடிக்கை. சென்னை எழும்பூரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து வந்த 2 ரயில்களால் பரபரப்பு. கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் மார்க்கத்தில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் தாமதம். பயணிகள் கடும் அவதி.
சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. 35 நிமிடங்கள் சரி செய்யப்பட்டு சேவை தொடர்ந்ததாக தெற்கு ரயில்வே விளக்கம். சென்னை திருமுல்லைவாயிலில் மோசமான சாலையால் நேரிட்ட விபத்து. சாலையை சீரமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். நஷ்டத்தை சமாளிக்கும் நோக்கில் அரசு பேருந்துகளில் பார்சல் சேவையை அறிமுகம் செய்ய திட்டம். முதற்கட்டமாக 1000 அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் வசதியை ஏற்படுத்த முடிவு. நடப்பு கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 4,23,000 மாணவர்கள் சேர்க்கை. ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை 23,000 அதிகரித்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். புதிய தலைமைச் செயலகத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு 3 முக்கிய இடங்களை பரிசீலிப்பதாக தகவல். தீவுத்திடல், கிண்டி ரேஸ் கிளப், கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகள் பரிசீலனை. தமிழகத்தில் வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் முதலிடம். 2ஆம் இடத்தில் கோவை, 3ஆம் இடத்தில் திருப்பூர். கோழி இறைச்சி விற்பனையை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. தீவன கட்டுப்பாடு வழிமுறைகளை பின்பற்றுவதாக கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு உத்தரவாதம் அளித்துள்ளதை ஏற்று நடவடிக்கை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றோடு நிறைவு. தாமதமாக தாக்கல் செய்தால் 5,000 ரூபாய் அபராதம். காஞ்சிபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஆலைக்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. தென்கொரியாவைச் சேர்ந்த மோட்லிங் நிறுவனத்தோடு ஒப்பந்தம். சுவிட்சர்லாந்தின் சுப் மற்றும் ஜெர்மனியின் நார்டெக்ஸ் நிறுவனங்களோடு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். உலகளாவிய ஒருங்கிணைப்பு மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் அமைக்க திட்டம். மதுரையில் கோச்சடை, சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடை. தொடர்ச்சியாக ஏற்படும் மின்தடைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தாவேக ஆட்சியில் முதலில் மின்வெட்டு பிரச்சனை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சனை என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசத்தை நீட்டிக்குமாறு வலியுறுத்தல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனம் செய்யும் நேரம் குறைக்கப்பட்டதாக சர்ச்சை. பக்தர்களின் எதிர்ப்பை அடுத்து அறிவிப்பு பலகை அகற்றம். தொடர் மழை காரணமாக ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக சலால் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய டிடிலாகர் பகுதி. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. ஒடிசாவில் கனமழையால் 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. சுமார் 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் சேதம். அசாமில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள். மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக உயர்வு.
தெலுங்கானா மாநிலம் கோமரம் பீம் பகுதியில் தற்காலிக பாலத்தை அடித்துச் சென்ற வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த வேன் போராடி மீட்ட உள்ளூர் மக்கள். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலோடு கனமழை பெய்யும். கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக சாரல் மழை. குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். உதகையில் சாரல் மழையுடன் பனிமூட்டம். குளிரின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து. 3 மீனவர்கள் உயிரிழந்த சோகம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா. குடியரசுத் தலைவர் விரைவில் ஒப்புதல் வழங்குவார் என்று எதிர்பார்ப்பு. In favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாநிலங்களவையில் வலியுறுத்திய திருச்சி சிவா. நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ், திமுக தான் என சாடிய அதிமுக எம்பி தம்பிதுரை. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க கல்வி முறையில் விரிவான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும். மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் குற்ற கும்பல்களும் மாஃபியாக்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் மோடி எச்சரிக்கை. நாடாளுமன்ற விதிகளை மீறி அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். அமித்ஷா குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க உத்தரவிடக் கோரி சபாநாயகருக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கடிதம். மாநிலங்களவையில் நிறைவேறிய நிலையில் வந்தே மாதரம் சட்ட மசோதா மக்களவையிலும் நிறைவேற்றம். கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்ட மசோதா. मगर गांधी विरोध में वो ना कहे, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ। जो सदस्य इसके पक्ष में वो हाँ कहे, जो सदस्य इसके विरोध में वो ना कहे। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ। खंड 1 வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? பாஜக அரசுதான் மக்களை பிளவுபடுத்துகிறது என கடும் அமளிக்கிடையே கனிமொழி பேச்சு. This government is anti-national. It is dividing this country by imposing this on the people of this nation. Don't try to hide. பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள வந்தே மாதரம் சட்ட மசோதாவுக்கு விசிக கடும் எதிர்ப்பு. ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என குடியரசுத் தலைவருக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறை விதிக்கும் சட்டம் என சு வெங்கடேசன் எம்பி குற்றச்சாட்டு. சிறுபான்மையினரை இழிவுபடுத்துகிற சட்டம் என்றும் கண்டனம். டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்த அமித்ஷா தான் உத்தரவிட்டார். கரப்பான் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஆயுஷ் மருத்துவ இளநிலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு.
ஆகஸ்ட் 7 மாலை 5 மணி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. மனுவை இன்று விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது புரட்சி பாரதம். தாங்கள் தற்போது எந்த கூட்டணியும் இல்லை என்று பூவை ஜெகன்மூர்த்தி விளக்கம். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவே இல்லை. கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கான திமுக சம்பந்தம் இல்லை. நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். திருவண்ணாமலையை போல ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திலும் கோலாகலமாக நடைபெற்ற கிரிவலம். பௌர்ணமியை முன்னிட்டு சிமாச்சலம் நரசிம்மரை தரிசித்துவிட்டு கிரிவலத்தில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மக்கள். கர்நாடகாவில் நகைக்கடைக்குள் புகுந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை திருடிய எலி. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கண்டு நகைக்கடை ஊழியர்கள் அதிர்ச்சி. ஆரஞ்சு ஜூஸ் இயந்திரத்திலிருந்து ஸ்ட்ராவை எடுத்து வாயில் வைத்துவிட்டு மீண்டும் விற்பனைக்கு வைத்ததாக குற்றச்சாட்டு. பிரான்ஸ் மாணவருக்கு 45,000 ரூபாய் அபராதம் விதித்தது சிங்கப்பூர் நீதிமன்றம். சென்னை மதுரவாயில் கங்கையம்மன் கோவில் குளத்தை சுற்றி 28 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நடைபாதை ஒரு நாள் மழைக்கே சேதமடைந்ததாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. எழுத்தாளர் சால்மான் ருஷ்டியை கத்தியால் குத்தியவர் பயங்கரவாத குற்றவாளி என்று அறிவிப்பு. 25 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஹாதி மாதர் பயங்கரவாத குழுக்களுக்கு உதவிய குற்றவாளி என்று நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு. மொராக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக நுழைந்ததால் ஸ்பெயினில் நிரம்பி வழியும் காப்பகங்கள். தேசிய நெருக்கடி நிலை அறிவித்து பொது அமைதி மற்றும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்பெயின் அரசுக்கு கோரிக்கை. மொராக்கோ நாட்டிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்குள் 3000க்கும் மேற்பட்ட அகதிகள் ஊடுருவல். வட ஆப்பிரிக்க எல்லைப் பகுதியான செபுட்டா நகரில் ஸ்பெயின் ராணுவம் குவிப்பு. மொராக்கோவிலிருந்து ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள கியூடா நகருக்கு படையெடுக்கும் அகதிகள். கடல் வழியாக நுழைய முயற்சித்த 9 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் படைகளின் தாக்குதலில் ஆளில்லா விமான ஹேங்கர்கள் தகர்ப்பு. ஜோர்டானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 போர் விமானங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக ஈரான் படைகள் அறிவிப்பு. காசாவில் ஹமாஸ் மற்றும் பிற போராளி குழுவினர் ஆயுதங்களை கைவிடுவதற்கான ஒப்பந்தம் நிறைவேறியிருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேல் படைகள் விலக்கப்பட்டு புதிய பாலஸ்தீன அரசு அமைப்பதற்கான முக்கிய முன்னகர்வு என ட்ரம்ப் பெருமிதம். சர்வதேச கால்பந்து சம்மேளனம் நடத்தும் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவிப்பு. உலகக்கோப்பை தொடர்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு.